என் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நம்ம ஒவ்வொருவருடைய பார்வையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது சில பேருடைய பார்வை ஒரு தடவை பார்த்தால் போதும் நம்மை மானசீகமாக கயிறு போட்டு இழுத்துவிடும். அந்த பார்வைக்கு மயங்கி பார்த்தவர் பின்னால் கட்டுண்டது போல செல்ல தூண்டும். அது போல பிரபந்தத்தில் எந்த பாடலை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு புதிய சொல்லை நாம் கற்றுக்கொள்ளலாம். எவ்வளவோ புதிய வார்த்தைகள், குப்பாயம், அது போல நம்ம வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ளலாம். முத்தங்கி ரத்தனங்கி என்று 2 சேவையை பற்றியும் நம்ம இந்த பிரபந்தத்துல நம்ம கற்றுக்கொள்வது உண்டு. ஆண்டாள் ஒரு பாசுரத்திலே இந்த முத்து என்ற வார்த்தையை பயன்படுத்தி கண்ணனின் விளையாட்டையும் விளையாட்டும் வேர்வையுமாக நம் கண்முன்னே ஒரு பாசுரத்தை நிறுத்துகின்றார். அந்த பாசுரம் எந்த பாசுரம்? குறிப்பாக நாச்சியார் திருமொழியில் தேடிக்கொள்ளுங்கள். அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாயனம். பதில். முதல் 1000 ஆண்டாள் அருளிச் செய்த நாச்சியார் திருமொழி 14ஆம் பத்து 4ஆம் பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆயர்பாடி பெண்ணொருத்தி கண்ணனின் அடையாளங்களை கூறி மற்றொரு ஆயர்பாடி பெண்ணிடம் கண்டீரா என்று கேட்பது போல் அமைந்திருக்கிறது. காத்தன் கமலக் கண்ணென்னும் நெடுங்கயிறு படுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே. காலமேகத்திலே குளிர்ந்த தாமரை பூத்தது போன்ற கண்கள். அந்த கண்களானது நீண்ட கயிறு கொண்டு என் மனத்தை இழுத்து கொண்டு தன் விருப்பம் போல் விளையாட்டு காட்டும் தாமோதரனை இங்கு பார்த்தீர்களா? அதற்கு மற்றொரு ஆயர்பாடி பெண் பதில் அளிக்கிறாள். போர்த்த முத்தின் குப்பாய புகர்மால் யானை கன்றே போல் வேத்து நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. குப்பாய என்றால் சட்டை. ஒரு யானைக்குட்டியின் மேல் முத்துச்சட்டை போர்த்தால் போல் விளையாடி மேனியில் வியர்வை முத்துக்களுடன் நின்ற கண்ணனை பிருந்தாவனத்தில் கண்டோமே என்று பதில் கூறுகிறார். இந்த பாசுரத்தில் குப்பாய, வியர்வை, முத்துக்கள் என்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளது. நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.